வணக்கம் சிம்ம ராசி நேயர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சிம்ம ராசிக்காரங்களை பற்றி. சிம்ம ராசிக்காரங்க வாழ்க்கையை வெளியில இருந்து பார்த்தா ரொம்பவே திடமானவங்க, நம்பிக்கை உள்ளவங்கன்னு தோணும். ஆனால் அந்த திடத்துக்குள்ள ஒரு மென்மையான மனசு ஒளிஞ்சிட்டு இருக்கும். நீ யாருக்கும் உன் வழியை காட்ட விரும்ப மாட்ட, நான் பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே மட்டும் எல்லாத்தையுமே சுமந்துட்டு இருக்கக்கூடியவங்க தான் இந்த சிம்ம ராசிக்காரங்க. சிம்ம ராசிக்காரங்க உறவில் ரொம்பவே எளிதாக விழமாட்டாங்க. ஆனால் விழுந்துட்டாங்க அப்படின்னா அது ஆழமாக தான் இருக்கும். அந்த ஆழம்தான் நீங்கள் பல தடவை மூச்சு முடிச்சிருப்பீங்க. என்ன அப்படின்னா, முன்னாடி வந்த உறவுகள் எல்லாமே உங்களுடைய அன்பை ரசித்தாங்க, ஆனால் அதோட பொறுமையை ஏற்றுக்கல. நீங்கள் கொடுத்த கவனத்தை சாதாரணமாக எடுத்துக்கிட்டாங்க. அதனால தான் நீங்கள் பல தடவை நான் தான் அதிகமாக எதிர்பார்க்குறனோ அப்படின்னு உங்களை நீங்களே கேள்வி கேட்டுக்கிட்டீங்க. ஆனால் ஜோதிட ரீதியாக அப்படின்னு பார்க்கும் பொழுது சிம்ம ராசிக்காரங்க அதிகமாக எதிர்பார்க்கல, அவங்க உண்மையை எதிர்பார்க்குறாங்க. அதுதான் பலருக்கு ரொம்பவே சுமையாக தெரிஞ்சிருக்கு. நீங்கள் இது வரைக்கும் செஞ்ச நல்ல விஷயங்கள் எல்லாமே யாருக்குமே தெரியாமல் உங்களுடைய வாழ்க்கையோட அடிப்படையாக அமைஞ்சிருக்கு. நீங்கள் நின்ன இடங்களில் யாரோ ஒருத்தர் உயிர் தாங்கியிருப்பாங்க, அது எல்லாமே வீணாக போகலை. அந்த நன்மைகள் தான் இப்போ உங்களுக்கு ஒரு உறவாக உங்களை தேடி வருது. இந்த உறவு அப்படிங்கிறது உங்களை போட்டியாக பார்க்காது, உங்களுடைய ஒளியை அழிக்க முயற்சி செய்யாது, உங்களுடைய ஒளியோட ஒளியாக நிற்கும். சிம்ம ராசிக்காரங்க அன்பு கிடைச்சிது அப்படின்னா அதை பாதுகாப்பாக எதையுமே செய்வாங்க. என்ன அப்படின்னா, அதே அன்பு அவங்களுடைய பெருமையை காயப்படுத்துச்சு அப்படின்னா ரொம்ப அமைதியாக சைலண்ட்டாக விலகி போயிடுவாங்க. இந்த தடவை விலக வேண்டிய நிலை வராது. ஏன்னா வரப்போகிற உறவு உங்களுடைய மதிப்பை கண்டிப்பாக உணர்ந்து நடக்கக்கூடியதாக தான் இருக்கும். நீங்கள் இதுவரைக்கும் வலிமையாக இருந்து உங்களுடைய கடமைன்னு நினச்சா இப்போது உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு சொல்லுது என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் ஓய்வெடுக்கலாம்னு. சிம்ம ராசிக்காரங்க நீங்கள் காத்திருந்த உறவு உங்களை தேடி வர துடிக்குது. அது உங்களுடைய வாழ்க்கையில் அமைதியாக காலடி வைக்கும். ஆனால் அந்த இருப்பு அது உங்களுடைய உலகத்தையே மாற்றப்போகுது. சிம்ம ராசிக்காரங்க வாழ்க்கையில் ஒரு விஷயம் எப்போயுமே மறைக்கப்பட்டே இருக்கும். நீ தனியாக அழுவதை யாருக்குமே காட்ட மாட்டேன். நான் சரின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே மட்டும் உடைஞ்சு மீண்டும் சோர்ந்து போயிடுவீங்க. எவ்வளவுதான் வலிமையாக இருக்கிறது அப்படின்னு அதுதான் உங்களுடைய இயல்பும் கிடையாது. உங்களுடைய பொறுப்பு, அந்த பொறுப்பு தான் உங்களுடைய பல தடவை அன்பிலிருந்து தள்ளி வச்சிருக்கு. முன்னாடி வந்த உறவு எல்லாமே உங்களை சிரிப்பை தான் நேசித்தாங்க, ஆனால் உங்களுடைய சோகத்தை சுமையாக நினச்சாங்க. நீங்கள் அமைதியாக இருந்தால் பெருமைன்னு தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால தான் உங்களுடைய மனசை முழுசாக திறக்க பயந்துருக்கீங்க. மீண்டும் இந்த வழி அப்படிங்கிறது வேண்டான்னு நினச்சிருக்கீங்க. ஆனால் ஜோதிட ரீதியான்னு பார்க்கும் பொழுது இந்த காலம் உங்களுடைய பயத்தை கரைக்கிற நேரமாக இருந்துட்டு இருக்கு. சிம்ம ராசிக்காரங்க மனசு திறந்துச்சு அப்படின்னா உலகமே மாறும். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே வரப்போகிற உறவு உங்களை வலிமையை மட்டும்தான் பார்க்க மாட்டீங்க, ஆனால் உங்களுடைய மௌனத்தையும் உங்களுடைய கண்ணீரையும் கண்டிப்பாக மதிக்கும். இந்த உறவு உன்னை தாங்கும், உன்னைய சோர்வை அமைதியாக கேட்கும். நீ விளக்கம் சொல்லாமலேயே உன்னை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணும். நீ இது வரைக்கும் நான் ஒருத்தருக்காக மட்டும்தான் வாழ்ந்திருக்கேன், இப்போ வாழ்க்கை இப்போ இருவருக்குமா மாறப்போகுது. சிம்ம ராசிக்காரங்க வாழ்க்கையில் அன்பு வந்தால் அது சோதனை இல்லை, அது ஓய்வு. நீ எவ்வளவு தூரம் தனியாக நடந்திருக்க, அந்த பாதையில் உன்னுடைய காலடி சத்தம் மட்டுமே உனக்கு துணையாக இருந்திருக்கு. இப்போ அந்த சத்தத்துக்கு இன்னொரு சத்தம் பக்கத்தில் சேரப்போகுது. அது உன்னை போட்டியாக பார்க்காது, உன்னுடைய பாதையை பகிர்ந்து நடந்துக்கும். சிம்ம ராசிக்காரங்க நீங்கள் காத்திருந்த உறவு உங்களை தேடி வர துடிக்குது. அது சத்தம் இல்லாமல் வரும், ஆனால் உங்களுடைய மனசுக்குள்ளே பெரிய அமைதியை கொடுக்கும். அப்படி இருக்கும் பொழுது சிம்ம ராசிக்காரங்க எப்பொழுதும் இனிமேட்டு அமைதியான வாழ்க்கையை சாந்தமாக வாழ போகிறீங்க. சிம்ம ராசிக்காரங்க ஒரு விஷயம் ரொம்பவே வாழ்க்கையில் மெதுவாக நடக்கும். நீ வலியை மறக்கல, ஆனால் சுமக்க பழகிட்ட. அந்த பழக்கம்தான் உங்களை உள்ளுக்குள்ளே ரொம்ப சோர்வடைய வைக்குது. முன்னாடி நடந்த சில விஷயங்கள் இன்னும் நினைவில் வரும். ஒரே ஒரு வார்த்தை, ஒரே ஒரு இடம், ஒரே ஒரு முகம், இது எல்லாமே மனசை ஒரு நிமிஷம் பின்னாடி இழுத்துரும். ஆனால் இப்போ என்ன அப்படின்னா, அந்த நினைவுகள் முன்ன மாதிரி வலிக்கலை. ஏன்னா நீங்கள் மாறிட்டீங்க, வலிமையாக இல்லை, தெளிவாக. ஜோதிட ரீதியாக பார்க்கும் பொழுது சிம்ம ராசிக்காரங்க வாழ்க்கையில் இது ஒரு முடிவு காலம்னு சொல்லலாம். ஒரு கதவு மூடுற நேரம், அந்த கதவு ஒன்றை காயப்படுத்தின நாட்களுக்கு சொந்தமான கதவாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் புது கதவு திறக்குது. அந்த கதவுக்குள்ளே சத்தமே இல்லை, அவசரமும் இல்லை,
ஆனால் நிம்மதி ரொம்ப அதிகமாக இருக்குது. உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே வரப்போகிற உறவு உங்களை ஆச்சரியப்படுத்தாது, அது உங்களை அமைதிப்படுத்தும். இப்படி அன்பு இருக்குமான்னு நினைக்க வைக்கும். இந்த உறவு உங்களை குறை சொல்லி திருத்த வராது, உங்களை புரிஞ்சுக்கிற நேரத்தை எடுத்துக்கொள்ளும். நீ இதுவரைக்கும் உங்களுடைய மதிப்பை நீங்களே காப்பாற்றிட்டீங்க. இந்த தடவை அதை காப்பாற்ற 2 பேர் இருப்பாங்க. சிம்ம ராசிக்காரங்க அன்பு கொடுத்தா அதை வெளிப்படையாக கொடுப்பாங்க, மறைச்சு வைக்கவே மாட்டாங்க. அந்த நேர்மை தான் இந்த உறவோட அடிப்படைன்னு சொல்லலாம். நீ இதுவரைக்கும் தான் தாங்கணும்னு வாழ்ந்திருக்க. இப்போ வாழ்க்கை இனி பகிரலாம்னு சொல்கிறது. இப்போது உங்களுடைய சோர்வான நாட்களில் நீங்கள் பேசாமல் இருந்தாலும் அந்த உறவு உங்களை விட்டு போயிருக்காது. அதுதான் உண்மையான மாற்றமாக இருக்கும். சிம்ம ராசிக்காரங்க, நீங்கள் காத்துட்டு இருந்த உறவு உங்களை தேடி வர துடிக்குது. அது உங்கள் வாழ்க்கையில் ஒரு சுமையாக இல்லை, கண்டிப்பாக அது உங்களுக்கு ஒரு துணையாக தான் வரப்போகுது. அப்படி இருக்கும் பொழுது சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் நீங்கள் ஓய்வெடுக்க தெரியாதவங்கன்னு சொல்லலாம். ஏன்னா நீங்கள் ஓய்வெடுத்தா எல்லாமே சிதறிடுமோன்னு பயந்துருக்கீங்க. அதனால தான் உங்கள் மனசுக்கு எப்போவுமே வேலை. நீங்கள் எல்லாருக்காகவும் நின்றுருக்கீங்க, ஆனால் உனக்காக யாருமே நிற்கலைன்னு தோணிய தருணங்கள் தான் உனக்கு இருக்குது. அந்த உணர்வை சொல்லாமலேயே உள்ளுக்குள்ளே பூட்டிட்ட அந்த உணர்வு தான் உன்னை தனியாக உணர வச்சுது. ஜோதிட ரீதியாக அப்படின்னு பார்க்கும் பொழுது இப்போ அந்த பூட்டு அப்படிங்கிறது மெதுவாக திறக்குது. சிம்ம ராசிக்கு நிம்மதி தரக்கூடிய ஒரு உறவு காலம்தான் இது. உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே வரப்போகிற உறவு உங்களை சோதிக்க வராது, உங்களை சரி செய்யவும் வராது, ஆனால் உங்களுடைய பக்கத்தில் இருக்க வருது. நீங்கள் பல தடவை உங்கள் கண்ணீரை வலிமையாக மாற்றியிருக்கீங்க. இந்த தடவை அது தேவையே இல்லை. இந்த உறவு உன்னை ரொம்பவே பலவீனமாக உணர வைக்காது. பலவீனம் இருக்க உரிமை தரும். இனி இது வரைக்கும் உலகத்துக்கு உன்னை நிரூபிச்சிருக்க. இப்போ வாழ்க்கை அப்படிங்கிறது இப்போ நம்புன்னு சொல்கிறது. சிம்ம ராசிக்காரங்க வாழ்க்கையில் இந்த மாற்றம் அப்படிங்கிறது சத்தம் இல்லாமல் வரும். அதன் தாக்கம் தான் ஆழமாக இருக்கும். நீ மெதுவாக உன்னுடைய மனசை அவங்கக்கிட்ட வைப்பீங்க. அது விழுந்து உடையாதுன்னு தெரிஞ்ச பிறகு தான். சிம்ம ராசிக்காரங்க, நீங்கள் காத்திருந்த உறவு உங்களை தேடி வரப்போகுது. அது உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஓய்வாக வரும். அப்படி அந்த ஓய்வில் உங்களுக்கு தேவையான அனைத்து விதமான சந்தோஷம், நிம்மதி எல்லாமே கிடைக்க போகுது. இது வரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டங்கள், காயங்கள் எல்லாமே அழிந்தும் போக போகுது. சிம்ம ராசிக்காரங்க வாழ்க்கையில் உறவு உறுதியாகிறது ஒரே நாளில் நடக்காது. நீங்கள் சோதிப்பீங்க, அவங்களும் காத்திருப்பாங்க. அந்த காத்திருப்பு தான் இந்த உறவோட ஒரு வலிமையாகவும் இருக்க போகுது. முன்னாடி நீங்கள் நம்பிய உறவுகள் எல்லாமே உங்களுடைய பொறுமையை அவசரம்னு நினைப்பாங்க. ஆனால் இப்போது வரப்போகிற உறவு அந்த பொறுமையை கண்டிப்பாக மதிக்கும். இந்த உறவு உன்னை கைப்பிடிக்க இழுத்துட்டு போகாது. உன்னுடைய வேகத்துக்கு ஒத்துக்கிட்டு நடக்கக்கூடியதாக தான் இருக்கும். நீ இதுவரைக்கும் உன்னுடைய மனசை பாதுகாப்பாக வச்சுருக்க. இந்த தடவை அதை திறக்க நீ பயப்படவே தேவையில்ல. ஜோதிட ரீதியாக அப்படின்னு பார்க்கும் பொழுது சிம்ம ராசிக்காரங்க வாழ்க்கையில் இது ஒரு உறுதி காலம்னு சொல்லலாம். உறவில் குழப்பம் குறையும், தெளிவு அப்படிங்கிறது கூடும். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே வரப்போகிற உறவு உன்னை தாழ்த்தாது, உன்னுடைய மதிப்பை உயர்த்தும், உன்னுடைய ஒளியை மறைக்காது. நீ இதுவரைக்கும் யாருக்காகவுமே உன்னை இழந்திருக்க. இந்த தடவை இழப்பு இல்லை, பகிர்வு மட்டும்தான். சிம்ம ராசிக்காரங்களுக்கு அன்பு கிடைச்சா அதை முழுசாக காப்பாற்றுவாங்க. இந்த தடவை அதுக்கு பதிலாக அதே அளவு அன்பும் கிடைக்கும். நீ இப்போது எதிர்காலத்தை பயத்தோடு பார்க்க மாட்டீங்க. அது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பகுதியாக மாறப்போகுது. சிம்ம ராசிக்காரங்க, நீங்கள் காத்திருந்த உறவு உங்களை தேடி வர துடிச்சிட்டு இருக்கு. அது வந்து சேர்ந்த பிறகு தான் நீங்கள் தனியாக இல்லை அப்படின்னே உணர ஆரம்பிப்பீங்க. அந்த உணர்வு தான் உங்களை இன்னும் நல்லாவே கொண்டு வரப்போகுது. அப்படி இருக்கும் பொழுது சிம்ம ராசிக்காரங்க வாழ்க்கையில் நிம்மதி அப்படிங்கிற வார்த்தைக்கு நீண்ட நாள் கனவாக இருந்துச்சு. சந்தோஷம் வந்தாலும் அதை முழுசாக அனுபவிக்க நீங்கள் பயந்துருக்கீங்க. இது எவ்வளவு நாள்னு மனசுக்குள்ளே ஒரு சின்ன சந்தேகம் இருக்கும். ஆனால் இப்போது அந்த சந்தேகம் மெதுவாக கரையுது. ஏன்னா உன்னுடைய மனசு போராடுறத நிறுத்த ஆரம்பிச்சிருக்கு. உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வந்த உறவு உங்களை பிடிச்சி நிறுத்த வைக்கல, ஆனால் உங்களை விடுதலை செய்யுது. நீங்களாக இருக்க இடம் கொடுங்க. நீங்கள் சிரிச்சா அது காரணம் கேட்காது, நீங்கள் அமைதியாக இருந்தால் அதை தவறாக எடுத்துக்காது. அதுதான் உண்மையான பாதுகாப்புன்னு சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் என்ன ராசி அப்படிங்கிறத. கூடவே நம்மளுடைய அம்மன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி, வணக்கம்.